அஸ்ஸலாமு அலைக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையான பவுலில் எக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு பிளெண்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சுகர் ஆட் பண்ணிவிட்டு எக்கும் சுகரும் கம்ப்ளீட்டாக பிளெண்ட் ஆகணும். ஒரு க்ரீமான டெக்ஸ்சர் வந்துடுற வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். அப்புறம் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் பிளெண்ட் பண்ண வேணாம். அப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் கண்டிப்பாக சீவ் பண்ணி ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லது. மில்க் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா டின்னில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். டின்னில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பேக் பண்ணிக்கலாம். ஓடிஜியில் ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் வச்சிடலாம். கூல் டவுன் ஆனதும் கட் பண்ணிவிட்டு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்கியூவர் வச்சு ஹோல் போட்டு விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா மில்க்லாம் உள்ளே இறங்கும். அப்போ தான் சோக்கானதும் சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. ஓகேங்களா? மில்க் மிக்சர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மேலே க்ரீம் டெக்கரேட் பண்ணி பாதாம் கட் பண்ணி போடலாம், இல்லாட்டி ரோஸ் பெட்டல்ஸ் போடலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அதை போட்டுட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும், மெல்டிங்காக இருக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி கேக்ஸ் வேணும்னா அஸ்பா பேக்ஸில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பர்ஃபெக்ட் ரெசிபிஸ் வேணும்னா ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.